ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினெட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி மாவு வச்சு எப்படி ஆப்பம் செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே இருக்காது, அப்படியே ஆப்ப மாவில் பண்ண மாதிரியே இருக்கும். தேவையான பொருட்களை நம்ம பார்த்துடலாம். இட்லி மாவு 2 கப், கொஞ்சம் ரைஸ் எடுத்திருக்கேன், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசி மாவு 1 கப், கொஞ்சோண்டு சோடா, உப்பு, ஜீனி, இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ், தேங்காய் பால், அரிசி மாவு, உப்பு, ஜீனி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 கப் இட்லி மாவு ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம். அதோட இப்போ ஆப்ப சோடாவை சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி உடனே கரைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ஆப்ப மாவு ரெடி. இப்போ அடுப்பில் ஆப்ப சட்டி வச்சு நம்ம ஆப்பம் ஊற்றி எடுக்க போகிறோம். நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் ஆப்பம் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா வரும் ஆப்பம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க, அப்போ தான் ஆப்பம் சீக்கிரம் வேகும். இப்போ திறந்து பாருங்கள், ஆப்பம் நல்லா முருகி இருக்கான்னு. நல்லா முருக விட்டே அப்புறம் எடுங்க. ஆப்பம் நல்லா முருகிடுச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சுற்றி கார்னர்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஆப்பத்துக்கு மாவே அரைக்காமல் நம்ம ஈஸியாக ஆப்பம் செஞ்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.